ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஒரே கையில் 2 கடிகாரங்கள். சீடர்களின் பக்தி சேவை கிருஷ்ணரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஸ்ரீல பிரபுபாதர் தமது சீடர்கள் அளிக்கின்ற பொருத்தமற்ற அன்பளிப்புகளை கூட ஏற்று பயன்படுத்துவது வழக்கம். இதனை பக்தர்கள் எளிதாக புரிந்து கொண்டு மகிழ்கின்றனர். சில நேரங்களில் அவரையோ அவரது புகைப்படத்தையோ பக்தியற்ற கண்களினால் பார்க்கின்ற அபக்தர்கள், அதாவது பக்தர்கள் அல்லாதவர்கள், ஸ்ரீல பிரபுபாதர் தமது சீடர்களிடமிருந்து ஜட வசதிகளை பெற்று அனுபவிக்கின்றார் என்று எண்ணலாம். குறிப்பாக அவர் அணிகின்ற பல மோதிரங்களையும் தங்க கடிகாரங்களையும் கண்டு பக்தர் அல்லாதோர் ஸ்ரீல பிரபுபாதரை ஏளனம் செய்கின்றனர். ஒருமுறை ஸ்ரீல பிரபுபாதர் 2 அல்லது 3 மோதிரங்களை அணிந்திருந்தார். அதில் ஒன்று பள்ளி குழந்தைகள் அணியக்கூடிய விலை குறைவான மோதிரம். அன்பளிப்பு கொடுத்ததை ஆமோதிக்கும் விதமாக அவர் அதையும் சில காலம் அணிந்திருந்தார். மாஸ் மார்க்கெட் டெக்னாலஜி என்ற நிறுவனம் முதல் முறையாக டிஜிட்டல் கை கடிகாரங்களை தயாரித்த போது அதில் ஒன்றினை சியாம சுந்தர் தாஸ் அவர்கள் ஸ்ரீல பிரபுபாதருக்கு அன்பளிப்பாக அளித்தார். அது ஆடம்பரமான ஒன்றாக கருதப்பட்டது. உண்மையில் அக்கடிகாரம் செயல்படவே இல்லை. இருப்பினும் ஸ்ரீல பிரபுபாதரும் அதனை தனது பெட்டியிலேயே சில காலம் எடுத்து சென்றார். பின்னர் யாருக்கோ வழங்கிவிட்டார். அன்பளிப்புகளை பெற்று சில காலம் பயன்படுத்திய அல்லது வைத்திருந்த பின்னர் அவற்றை சீடர் எவருக்கேனும் அன்பளிப்பாக கொடுத்து விடுவது ஸ்ரீல பிரபுபாதரின் வழக்கமான பாணியாகும். இன்றும் கூட சில அதிர்ஷ்டசாலி சீடர்கள் பிரபுபாதர் வழங்கிய அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வருகின்றனர். சில நேரங்களில் ஸ்ரீல பிரபுபாதர் அன்பளிப்புகளை உடனடியாக மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார். அப்போது அதனை அளித்தவர் சிறிது ஏமாற்றமடைவார். உதாரணமாக பூரி ஜன பிரபு அவர்கள் ஒருமுறை தங்க தகடு பதித்த கனமான காப்பினை ஸ்ரீல பிரபுபாதர் ஹாங்காங் வந்திருந்த போது அன்பளிப்பாக அளித்தார். குறுகிய நேரத்திலேயே ஸ்ரீல பிரபுபாதர் அந்த காப்பினை தமது சீடரான பகவான் கோஸ்வாமிக்கு அளித்து விட்டார். அதனால் பூரி ஜன பிரபு முதலில் ஏமாற்றமடைந்தார். இறுதியில் பக்தர்களின் மீதான ஸ்ரீல பிரபுபாதரின் கருணையை அவரால் பார்க்க முடிந்தது. எனவே ஸ்ரீல பிரபுபாதரின் துறவர மனப்பான்மையையும் அவரது சீடர்களுடனான அன்பு பரிமாற்றங்களையும் ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஸ்ரீல பிரபுபாதர் அணியும் மோதிரங்களோ தங்க அணிகலன்களோ தவறாக புரிந்து கொள்ளப்படும். அந்த அபாயம் இருப்பதை ஸ்ரீல பிரபுபாதர் அறிந்திருந்தும் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக அந்த அன்பளிப்புகளை ஏற்பதிலும் அவற்றினை கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்துவதிலும் உள்ள முக்கியத்துவத்தினால் அவர் பெரும்பாலும் அவற்றை ஏற்றார். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா. மூலம் ஸ்ரீல பிரபுபாதரின் நினைவுகள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.